Hello everyone, welcome back to Bonasami Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடாய் பன்னீர் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ஹோட்டல்ல செய்யற கடாய் பன்னீர் மாதிரியே வருங்க. வாங்க அது எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு மசாலா பொருட்களை அரைச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு 5-6 காஞ்ச மிளகாய், 1 இன்ச்சு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு. இது எல்லாத்தையும் ஒரு பேன்ல போட்டு மிதமான சூட்லயே வதக்கிக்கங்க. அடுப்பு தீ மிதமான சூட்லயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். இது லைட்டா பொன்னிறம் ஆகுற அளவுக்கு வதக்கினா போதும். பாருங்க, இது நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜார்ல பவுடரா அரைச்சி எடுத்துக்கங்க. நூத்தி 150 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இது சாஃப்டான பன்னீர்ன்றதுனால சும்மா தண்ணியில அலசி நீங்க சேர்த்துக்கலாம். இதுவே பன்னீர் கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சுன்னா சுடு தண்ணி கொஞ்சம் ஊத்தி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா வெண்ணெயை சேர்த்துக்கங்க. இதுல 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு மிதமான சூட்ல கிளறி விட்டுருங்க. இப்போ பன்னீரை சேர்த்துக்கங்க. சேர்த்து மிதமான சூட்லயே 1 நிமிஷம் பன்னீரை நல்லா வதக்கிக்கங்க. பன்னீர் அடி பிடிக்காம பாத்துக்கங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. இதுல ஒரு கொடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன், பெருசு பெருசா. இது கொடமிளகாய் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கங்க. கொடமிளகாயை போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பன்னீர் அந்த மசாலா கூட கோட் ஆனாலே போதும். அடுப்பு அணைச்சிடுங்க. இத ஒரு பாத்திரத்துல தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு 2 தக்காளிய போட்டு நல்லா மிக்ஸில பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில கொஞ்சமா வெண்ணெய், 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கோங்க. வெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்குங்க கடாய் பன்னீர்லாம். 2 பிரிஞ்சி இலை, 1 காஞ்ச மிளகாய் போட்டு லைட்டா வதக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை அரைச்சி கூட நீங்க ஊத்தலாம். நான் அப்படியே சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதோடைய பச்சை வாடை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள், நம்ம ஆல்ரெடி பன்னீர்ல மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இதுல கொஞ்சமா சேர்த்தா போதும். நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி விழுதையும் இதுல சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்குனா போதுமானது. தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். மசாலா பொடியை சேர்த்துட்ட பிறகு கேஸ் ஃப்ளேமை ஹைல வைக்காதீங்க, தீஞ்சி போயிடும். லோ ஃப்ளேம்லயே நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கலாங்க. தயிரை ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா அடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க. நீங்க அப்படியே சேர்த்துங்கன்னா ஒரு மாதிரி திரி திரி ஆயிடும். தயிரை போட்டு நல்லா 1 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. நல்லா மசாலா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்து சேர்த்திருக்கேன். நான் உப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்க்கும் போதே உப்பை சேர்த்துருவேங்க. அண்ட் கடைசிலையும் உப்பை சேர்த்துருவேன். நீங்க உப்பு எப்பவுமே பார்த்து உங்க அளவுக்கு ஏத்த மாதிரி உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்ல விட்டுருங்க. எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க.
மேல அப்படியே எண்ணெய் வந்திருக்கு. இப்போ இதுல நம்ம கொஞ்சமா கசூரி மெத்தியை சேர்த்துக்கலாம். கசூரி மெத்தியை இந்த மாதிரி கையாலேயே இப்படி நசுக்கி போடுங்க. அப்போதான் அதோடைய ஃப்ளேவர் வந்து நல்ல குழம்புல வரும். பாருங்க, போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. கிரேவி கொஞ்சம் திக்கா வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில கரைச்சிக்கங்க. கரைச்சி இதுல சேர்த்துக்கங்க. கிரேவி நமக்கு அப்போ ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி திக்கா கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான். கடலை மாவு இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியே நீங்க பண்ணலாம். இதுல நம்ம வதக்கி வச்சிருந்த பன்னீரை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கங்க. உப்பு கம்மியா இருந்தா கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இதுல ஒரு 1/2 கப் தண்ணியை ஊத்தி மூடிய போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மிதமான சூட்லயே விட்டுருங்க. 5 நிமிஷம் மிதமான சூட்லயே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். கடைசியா இதுல கொஞ்சமா வெண்ணெயை சேர்த்து இறக்கிடுங்க. வெண்ணெயை சேர்க்கும் போது செம்ம டேஸ்டா இருக்கும். இது நீங்க சப்பாத்திக்கு நான்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் கடாய் பன்னீர் ரெடி ஆயாச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.